அனைவருக்கும் வணக்கம். அடிக்கடி பாத்ரூம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சீதபேதி ஆகுதுன்னுவாங்க. வயிறு சூடாயிடுச்சுன்னா அது மாரி ஆகும். அதுக்கு சிறிய எளிய வழிமுறைகள் சொல்றேன். நம்ம மாதுளம் பழம் சாப்பிடுவோம். அதனுடைய பட்டை, சுக்கு பொடி அது கொஞ்சம் 2யும் எடுத்து கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு டம்ளர் தண்ணிக்கு குடிச்சு வந்தீங்கன்னா சீதபேதி குணமாகும். அதேபோல் ஆலம்பட்டை 1 டம்ளர் தண்ணியில் ஆலம்பட்டை கொஞ்சம் ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அதை குடிச்சிங்கன்னா சீதபேதி குணமாகும். அதேபோல் நாயுருவி இலைன்னு சொல்லுவோம். முள்ளு முள்ளாக இருக்கும் நீட்டாக. அதனுடைய வேர் நசுக்கி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா சீதபேதி குணமாகும். அதேபோல் கோவை இலைச்சாரோட எருமை தயிர் கலந்து குடிச்சிங்கன்னா சீதபேதி குணமாகும். அதேபோல் நம்ம குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணலன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு 15, 16, 20 வயசு ஆகியும் ஏஜ் அட்டன் பண்ணி இப்போலாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. வெள்ளைக்கோழி சாப்பிட்டு ஸ்வீட்டு சாப்பிட்டு ஏஜ் அட்டன் பண்ணிட்டு 12 வயசு 15 வயசில். இருந்தாலும் ஏஜ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறேன். நம்ம பாதாம் பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு பவுட்ரு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட முட்டையும் மஞ்சள் கரு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3யும் கலந்து பால் அல்லது தேனில் கலந்து குடிச்சு வந்தீங்கன்னா பூப்பு எழுதி விடுவார்கள் பெண்கள். வயது அடைந்தவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணி விடுவார்கள். அதே போல் குங்குமப்பூ சுடு பாலில் 1 டம்ளர் பாலில் குங்குமப்பூ சாப்பிட்டு வந்தாலும் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. அதே போல் எள்ளு வெல்லம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. அதே போல் குண்டுமணினா கருப்பு சிவப்பாக ஒரு மணி போல் இருக்கும். அதனுடைய இலை எள்ளு வெல்லம் இது 3யும் அரைத்து நெல்லிக்காய் அளவுக்கு 1 வாரத்துக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. அதே போல் மாதவிடாய் சரியாக வரல, ரொம்ப கருத்தரிக்கல, குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு இலந்த இலை எடுத்துக்கங்க. அது கூட செம்பருத்தி பூ ஒரு 3 எடுத்துக்கங்க. பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கங்க. ஒரு 10 மிளகு எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் நசுக்கி துவையல் மாதிரி அரைச்சாதான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஏஜ் அட்டன் தலைமுறை 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். அதுமாரி மாதத்தில் 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கருத்தரிக்க ஆரம்பிச்சிடும், கருப்பை சுத்தமாகிடும். அதே போல் அடிபட்டு தழும்புகள் இருக்கும், மறையாமல் இருக்கும், அங்கே வடுவு இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இப்போ கை காலில் இருந்தால் தெரியாது, மூஞ்சில் மற்ற இடத்துல இருந்தால் தெரியும். அவங்க ஆலம்பட்டை அரசம்பட்டை 2யும் எடுத்து நல்லா மைய அரைச்சி அது கூட தேங்காய் பால் கலந்து பேஸ்ட்டு போல் ஆக்கி எங்கே வடுவு இருக்குது அங்கே தடவிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு நைட்டில் தடவுங்க, காலையில் குளிச்சுடுவாங்க, சரியாயிடும். அதே போல் சில பேர் கிட்ட வந்தால் வேர்வை வாசனை அடிக்குது, நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வில்வ இலை சாறு அல்லது புளியாம்பூவு அல்லது ஆவாரம்பூ இது 3ல் ஏதாவது ஒன்று அரைச்சி உடம்புல தடவிட்டு காலையில் குளிச்சிங்கன்னா அந்த நாற்றம் அடிப்பது நின்றுவிடும். அதே போல் பீர்க்கங்காய் அடிக்கடி சாப்பிடுவாங்க. புற்றுநோய் வராமல் இருக்கும், இதயம் பலப்படும், இளநரை மறையும், மஞ்சள் காமாலை வராது. நன்றி, வணக்கம்.